தங்க ஏட்டில எழுதி வீட்டுல பூஜை நடக்குது. நம்புறீங்களா? இவ்வளவு ஏடு, அத்தனை பாட்டு, ஒரு தப்பு கிடையாது. 658 திருவாசகம், ஒரு தப்பு கூட கிடையாது. பாடலிங்க ஆசாரின்னு ஒருத்தர் 1943 எழுதியிருக்க. எதை வச்சு? எழுத்தாணிய வச்சு பொறிச்சிருக்க. தங்க ஏடு அற்புதமா இருக்கு. என்ன சார் பார்த்தாப்பல சொல்றீங்க? பார்த்தேன், தொட்டு பார்த்தேன். நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டி இருக்கு. நட்டு போல்ட்ட கலட்டினா அத்தனை பாட்டு, ஒரு தப்பு கிடையாது. இது என்ன பண்றீங்க? எங்க வீட்டுல இதுதான் பூஜை. ஆமா, சிவபெருமானும் திருவாசகமும் ஒன்னா? ஆமா. இன்னொன்னு கேட்கவா? நாயன்மார்கள் எத்தனை பேரு? 63. வெரி குட். அதுல மாணிக்க வாசகர் சேருவாரா மாட்டாரா? இல்லை. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. கேட்க வேண்டாமா? என்னங்க, மாணிக்க வாசகரை கொண்டு போய் 63 சேர்க்காம ஏன் விட்டாங்க? மாணிக்க வாசகர் 63 சேர மாட்டார். என் கணக்குப்படி சுந்தரர் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் மாணிக்க வாசகர், 3ஆம் நூற்றாண்டு. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடின பொழுது மாணிக்க வாசகரையும் அடியார் பட்டியல்ல சேர்க்கணுமா இல்லையா? சேர்க்கல. ஏன் சேர்க்கல? ஏன்னா மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. இது சொல்றதுக்கா ஞானலிங்க சுவாமி கோவிலுக்கு வந்தீங்க? ஐயா, மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. அப்ப அவர் யாரு? சிவபெருமான். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர்னு சிவஞான முனிவர் எழுதுறார். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். சரி, நடராஜா கோயில்ல பார்த்திருக்கீங்களா? நடராஜா பார்த்திருக்கீங்கல்ல? நடராஜாவுக்கு 2 பக்கத்துல யார் இருப்பா? யோசிங்க. வலது பக்கம் யார் இருப்பா? இடது பக்கம் யார் இருப்பா? சொல்லுங்க. நடராஜா வர்றாரு, திருவீதி உலா வர்றாரு. நடராஜா வரபோது அவருக்கு 2 பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க. காரைக்காலமையாரு வரமாட்டார். அந்த அம்மா கீழே உட்கார்ந்து இருக்கும். ஊர்வலத்துல வராது. ஊர்வலத்துல யாரு தெரியுமா? இடது பக்கம் சிவகாமி, வலது பக்கம் மாணிக்க வாசகர். நடராஜ் நம்மளுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். நடராஜா திருவதி